சிறகடிக்கும் ஆசை சீரியலில் முத்துவும் மீனாவும் அண்ணாமலையிடம் நீங்கள் மனோஜுக்கு ஆதரவாக கையெழுத்து ஒன்றை போட்டு தந்தால் அவனை வெளியே எடுப்பதற்கு உதவும் என கூறி அவரிடமிருந்து ஒரு கடிதத்தை வாங்கி எடுக்கிறார்கள். அதற்கு பிறகு ரோகிணி பைனான்சியரிடம் சென்று மனோஜ் கேஸை வாபஸ் வாங்கும்படி கேட்கிறார். ஆனால் அவர் சிந்தாமணிக்கு கோல் செய்ய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரோகிணியிடம் 10 லட்சம் வாங்கி எடுக்குமாறு ஐடியா கொடுக்கிறார். அதன்படி அவரும் 10 லட்சம் தந்தால் மனோஜை ஜாமீன்ல எடுக்கிறேன் என்று சொல்கிறார். இதனால் ரோகிணி கிறிஸின் பெரியப்பா வீட்டிற்கு சென்று நிலைமையை கூறி 10 லட்சம் கேட்கிறார். ஆனால் அவர்கள் தன்னிடம் இப்போது 5 லட்சம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறி கொடுத்து அனுப்புகிறார்கள். இன்னொரு பக்கம் மீனா சிந்தாமணிக்கு எதிராக பாதிக்கப்பட்ட ஆட்களை திரட்டி வாக்குமூலம் வாங்குகிறார். இந்த விடயம் சிந்தாமணியின் காதுக்கு போகவே அவர் அதிர்ச்சி அடைகிறார். அந்த நேரத்தில் அங்கு ரோகிணி வந்து 5 லட்சம் ரூபாய் பணம் புரட்டியதாகவும் நீங்கள் பைனான்சியரிடம் பேசி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் என கூறுகிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய சிந்தாமணி பைனான்சியருக்கு கோல் செய்து ரோகிணிக்காக கேஸை வாபஸ் வாங்கியதாக போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து கூறுங்கள், மீனாவுக்காக வாங்கியதாக இருக்கக்கூடாது என சொல்கிறார். இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்.